பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் சார் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவிலிருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் விலகி இருக்கிறார். எம்எல்ஏ பதவியும் ராஜினாமா செய்து விட்டார். தாவேகாவை இணைய போகிறார் அப்படின்ற தகவலும் இருக்குது. இந்த நிலையில் அவர் ஒரு அறிக்கை எடுத்திருக்கிறார். அதாவது தீய சக்தி திமுகவுடன் அதிமுக கைகோர்க்க துணிந்தது எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஏன் போனன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்றாரா எம்ஆர் விஜயபாஸ்கர்? இதே கதைகள் தான் இன்னும் நீண்டு கொண்டே போகுமா? சரி, இதே எம்ஆர் விஜயபாஸ்கர் தானே முதல்ல நம்பிக்கை தீர்மானத்தில் ஆதரிச்சாரு. தாவேகா அரசு ஆதரிச்சுட்டு அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அவர் மீது பாயும்னு ஒரு நிலை வந்தோடனே மன்னிப்பு கடிதம் எழுதி திருப்பி இபிஎஸ் ஏன் போனார்? அப்போது அந்த விஷயம் தெரியலையா? தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே அதிமுக அரசை வந்து திமுக ஆதரிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்த விஷயம் தெரியும்ல. தெரிஞ்ச பிறகு அப்புறம் மன்னிப்பு கடிதம் கொடுத்து ஏன் போனீங்க? நீங்கள் அப்பவே ரிசல்ட் விட்டு போக வேண்டியதானே? மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லையே. உங்களை வந்து கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது இபிஎஸ் கொடுத்த லெட்டர் அடிப்படையில் தானே உங்களை விடுவிச்சாங்க. நீங்கள் வந்து இந்த ஒரு காரணத்தை இப்போ சொன்னீங்கன்னா இந்த காரணம் ஏற்கனவே தெரிஞ்ச காரணம் தான். நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கும்போதே தெரிஞ்ச காரணம் தானே. அப்போவே நீங்கள் ரிசைன் விட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் இந்த நீங்கள் லெட்டர் நீங்கள் வந்து நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன், என் பதவியை பிடிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த காரணத்தை இப்போ சொல்கிறதுக்கு என்ன? ஒருவேளை மீண்டும் கரூரில் தான் போட்டியிட இருந்தால் அங்கே இருக்க மக்களிடம் ஒரு விளக்கம் சொல்கிறதுக்கோ இல்லை ஒரு நியாயத்தை கற்பிப்பதற்காகவோ இப்படி பேசுகிறாரா? அது கை கொடுக்குமா? அப்படி இல்லை. இது நிறைய பேர் பேசுகிறாங்க. அதிமுக அதிருப்தியாளர்கள் சிவி சண்முகம் உட்பட பல பேர் பேசுவாங்க. இன்னும் சில பேர் வரவங்க இன்னும் 4-5 பேர் வந்தாங்க. அவங்களும் பேசிக்கலாம். 50 நாள் ஆயிடுச்சு ஆட்சி. இது ஒரு காரணமாக பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி இதை பேசுறதுனால அவருக்கு ஏற்படக்கூடிய கெயின் கேட்கிறேன். நன்மை என்ன? ஒருவேளை மக்கள்கிட்ட போய் நின்னாக்க நான் லாஜிக்கா தாங்க நியாயமா தாங்க நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கா? மக்களுக்கு தெரியும். நீங்க 40 நாள் ஏன் ரிசைன் பண்ணி கேட்க மாட்டாங்களா? நீங்க வந்து இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச போது நீங்க முதல்ல ரிசைன் பண்ணல, ஏன் மறுபடியும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எதுக்கு எடப்பாடியில் போய் சேர்ந்தீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இதெல்லாம் அப்பவே நடந்த விஷயம் தான். அதுக்கப்புறம் தான் நீங்க மன்னிப்பு கடிதம் எழுதி தரீங்க. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க மறுபடியும் நான் எடப்பாடிட்ட போக மாட்டேன் அப்படின்னா நீங்க அப்பவே நீங்க பதவியை பிடிங்கோயா, நான் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்ப அந்த பதவி போகக்கூடாதுன்றதுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அப்புறம் ஸ்பீக்கர் வந்து அந்த ஆக்ஷன் எடுத்த பிறகு இவர் வந்து விடுவிச்ச பிறகு இப்போ நீங்க வந்து திடீர்னு இப்போ ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல மறுபடியும் போறீங்க. என்னன்னா உங்க பதவியை பிடிக்கிட்டாங்க, மாவட்ட செயலாளர் பதவி. உங்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் இணை செயலாளர் அதை கொடுத்துருக்காங்க. அதை உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கலன்னா உங்களுக்கு வெறுப்பாயிடுது. உடனே நீங்கள் அதை விட்டு வெளில வரீங்க. நியாயமான காரணம் சொல்லுங்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்துறது சரியில்லை, பொதுக்குழு கூட்ட மாட்டேங்கிறாரு, தோல்வி விவாதிக்க மாட்டேங்கிறாரு, இஷ்டப்படி நடந்திருக்கிறாரு. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியும் சொன்னோம், பின்னாடியும் தேர்தல் மாவட்ட செயலாளர் பதவி சொல்லுங்களேன். நாங்கள் திருப்பி வந்து எங்கள் வீட்டை பதவியை கொடுக்க வேண்டியதானே. அவர் பழனிசாமி இவங்களெல்லாம் வந்து இனிமேல் இந்த திருப்பி வந்தாங்கல்ல 21 பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இப்போ அவங்களோடலாம் பழனிசாமி ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாரான்னு டவுட்டு தான். ஏன்னா அவருக்கு எதிராக தான் இவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக. அப்போ எப்படி அவரோட இவங்க ஒட்டி இருப்பாங்கன்னு முடியாது. இப்ப வேலுமணி கூட அவரோட ஒட்டி இருப்பாருன்றது டவுட் தான். வேலுமணியும் போகிறார்லாம் காலையில இருந்து ஊடகம் பேசும்போது தாவேகாவா திமுகன்னு கேட்கும்போது ஏன் அதிமுக என்ன, அதிமுக நீங்களே வெளியே அனுப்புங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் உங்களிடம் சொல்வேன் அப்படின்னா அப்ப அங்க ஒரு பிரச்சனை புள்ளி இருக்குதுன்னு அர்த்தம். மீட்டிங்குள்ள பேசும்போது சொல்றாரு, எனக்கு மட்டும் பதவி கொடுத்தா என்னை நம்பி வந்தவங்களும் நான் நட்டாட்டில் விட்டு வர முடியுமான்னு கேட்கிறாரு. அப்ப அங்க பதவி பிரச்சனை இருக்குதுன்றதை வெளிப்படுத்துறாரு. இல்ல இந்த திமுக வந்து அதிமுக உட்கார விஷயம் ஆதரிக்கிறதுன்ற விஷயத்த அதிருப்தியாளர்கள் பல பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படிலாம் சொல்றவங்க ஏன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு இபிஎஸ் மறுபடியும் போனாங்க? அதனால வந்து ஒரு காரணம் ஏதோ ஒன்று சொல்லணும். அவங்களுக்கு பிடிக்கிற பதவியை வந்து இபிஎஸ் கொடுக்கல. இபிஎஸ் தான் கட்சின்னு ஒரு சுயநலமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய செயல்பாடுகள் அந்த கட்சிக்கே ஒரு அழிவு காலத்தை கொண்டு போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த கட்சிக்குள்ளேயே இருந்து போராடி இபிஎஸ் வெளியில் அகற்றிட்டு கட்சியை வந்து வளர்க்கணுன்ற அந்த எண்ணம் உங்களுக்கு இல்லை. அது அந்த போராட்டத்தை நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை. சரி, நம்ம 5 வருஷத்துக்கு மேலே நம்ம பதவி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தாவேகாவை நோக்கி போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அதுதான். இங்கே மாவட்ட செயலாளர் கிடையாது, எம்எல்ஏவாக இருக்கீங்க. ஆனால் அந்த எம்எல்ஏ பதவி வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு மனம் இல்லை. மாவட்ட செயலாளர் வேண்டும் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர் போகிறார். எஸ்பி வேலுமணி பண்ணக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு பதவி வேணும் அப்படின்ற அந்த விஜயபாஸ்கருக்கு மாவட்ட செயலாளர். ஆமாம், மாவட்ட செயலாளர். இப்போ தாவேகாவுக்கு போனால் உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்து கண்டிப்பாக கிடையாது சார். அப்போ எப்படி இருப்பாங்க போய்? அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் இவங்க ஏன் வராங்கன்னு அப்படியே கொதிச்சுட்டு இருப்பார். இவங்க இப்போ விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் தாவேக்கால சேர்றாரு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அந்த மன்றத்திலேருந்து வந்தவங்க இருப்பாங்கல்ல, இந்த பர்வேஸ்னு ஒரு மந்திரி இருக்கார், புதுக்கோட்டை மந்திரி. அவரோட நிலைமை என்னன்னு சொல்லுங்கள். விஜயபாஸ்கரோட செல்வாக்கு எழுவிடுமா, பர்வேஸோட செல்வாக்கு எழுவிடுமா? விஜயபாஸ்கர் அங்கேயே கொட்டை போட்டு 6 தடவை 7 தடவை மந்திரியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. அவர் சொல்கிற விஷயங்கள் தான் எடுபடும். அப்போது பர்வேஸோட நிலைமை என்ன ஆகும்? அப்போது ஏற்கனவே கட்சியில் மன்றத்திலிருந்து விஜயோட இருக்கிறவங்க, பல வருஷ காலம் இருக்கிறவங்க, அவங்க நிலைமை என்ன? இதே கரூரே எடுத்துக்கோங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே செல்வாக்கு மிக்கவர்.
அங்கே மதியழகன் ஒரு தாவேக்கா செயலாளர் இருக்கிற மாவட்ட செயலாளர் இந்த ஜெயிலுக்கு விஷயத்துக்கு, ஆமா. அவருடைய நிலைமை என்ன ஆகுது? அவர் நாளைக்கு ஒரு ஓரம் கட்டினா என்ன பண்ணுறாரு? இல்ல ஓரம் கட்டினா அவருக்கு கொதி போறாதா? ஜெயிலுக்கு போனவராச்சு. கண்டிப்பாக கோவம் வரும். இதெல்லாம் தாவேக்கால இது இன்னொரு பிரச்சனை. தாவேக்கா அவங்க இப்போ ஆளுங்களை ஏன் சேர்க்குறாங்க அதிமுகலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்டுமானத்தை கீழே உருவாக்கணும். உள்ளாட்சி எலெக்ஷன்ஸில் கட்டுமானம் இருந்தால் தான் ஓட்டு வரும். நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனில் விஜய் முகத்தை பார்த்து கேண்டிடேட் யாருன்னு பார்க்காம ஓட்டு போட்டாங்க. இனிமேல் ஒரு எலெக்ஷனில் அப்படி போட மாட்டாங்க. அப்போ கீழே கட்டுமானத்தை உருவாக்கி நீங்கள் கேன்வாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த கேன்வாஸ் பண்ணுறதுக்கு ஆளுங்க தேவை. அப்போ அதிமுகவுடைய கட்டுமானத்தை இழுக்கிறாங்க. இல்லை நாங்கள் தான் புதிய அதிமுகன்றார் அவர் ஆதவ அர்ஜுனா. நாங்கள் தான் புதிய அதிமுக அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவரை பொறுத்த மட்டும் என்னென்னா அதிமுகலேருந்து எவ்வளோ பேர் இழுக்க முடியுமோ அவ்வளோ பேர் இழுக்கிறதுன்னு முடிவு பண்ணி தான் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்கிறாங்க. மற்றபடி கேடர்லாம் தோத்த எம்எல்ஏக்கள்லாம் கட்சியில் இழுக்கிறாங்க. கீழே ஒன்றிய செயலாளரையும் இழுக்கிறாங்க, பகுதி செயலாளரையும் இழுக்கிறாங்க. பல இடங்களில் தொண்டர்களை போய் ஜாயின் பண்ணுறதுலாம், மாவட்ட செயலாளரோட வீட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுலாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம் நம்ம. ஸோ அதனால் உங்களுக்கு அதிமுகவுடைய கட்டுமானத்தை கைப்பற்றி இவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் பைப்போலார். அந்த பைப்போலாரில் அதிமுக இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை அவங்க பண்ணுறாங்கன்றது என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக டிஜேகுமார் கொஞ்சம் நீண்ட காலமாக ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுலாம் இல்லாத ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்றைக்கி திடீர்னு அவர் பேசியிருக்காரு. அதாவது திமுகவோ தாவேக்காவோ ஆசை வார்த்தைகள் இல்லை குதிரை பேரம் பேசுவதால் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களிடம் அது எடுபடாது அப்படின்னு இருக்காரு. இப்போ போகிறவங்க உண்மையான தொண்டர்கள் இல்லை அப்படின்றது ஒரு பேச்சிலிருந்து புரிதல் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் இது மாதிரி உண்மையான தொண்டர்கள் போக மாட்டாருன்றாங்க. அந்த ஆசை வார்த்தைகள் குதிரை பேரம் அப்படின்றது ரெண்டு பக்கமும் பண்ணுறாங்கன்றதை வெளிப்படுத்துறாரா? இல்லை திமுக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ பெஞ்சமின் போய் சேர்ந்துருக்கிறாரு. பெஞ்சமின் துட்டு கொடுத்து கூப்பிட வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இருக்கிறாம எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு என்ன பர்பஸ் இதில் சர்வாக போகுது? பெஞ்சமின் வந்தாலும் என்ன வராட்டி என்ன அவங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. இப்போ மனோஜ் பாண்டியன் தேர்தலுக்கு முன்னாடி வந்தார், எம்எல்ஏ ஆனார். வைத்தியலிங்கம் வந்தார், எம்எல்ஏ சீட்டு வாங்குறதுக்காக போகலாம். இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு, இனிமேல் அடுத்த தேர்தல் வருமோ? அடுத்த தேர்தல் ஒருவேளை உள்ளாட்சி தேர்தலுக்காக நம்ம திமுக இருக்கிறது பெட்டர், இல்லை ஒரு திராவிடியன் பார்ட்டி தாவேக்காவோட பெட்டர் நம்ம திராவிட கட்சியில் இருக்கணும் திமுகவில் போகலாமே தவிர இது போகிறதுனால உங்களுக்கு இமீடியட்டாக என்ன ஆதாயம் இருக்கணும்? அங்கேயும் போனாலுமே இமீடியட்டாக ஆதாயம் கிடைக்கிறது கஷ்டம். அங்கேயும் லோக்கலில் திமுக ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல. மதுரவாயில் தொகுதியில் போட்டி போட்ட ஒரு எம்எல்ஏ இருப்பார், டிஎம்கே எம்எல்ஏ. அவரெல்லாம் எப்படி விட்டு கொடுப்பாரு? அவரோட தான் பெஞ்சமின் போட்டி போட வேண்டியிருக்கும். அப்போது அங்கே எல்லா பார்ட்டியிலையும் புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது பிரச்சனையாக தலைமைக்கு ஒரு பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் போகிறவங்கலாம் இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் டிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, தாவேக்காவுக்கு போகிறாங்கன்னா தாவேக்காவுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. அவங்க தன்னுடைய தாவேக்காவில் ஒரு 120 பேர் 122 பேர் மெஜாரிட்டி காமிக்கணும்னு அவங்க ஆட்களை செட் பண்ணுறாங்க. ஒரு பாஜக பண்ண பல மாநிலங்களில் பண்ண வேலையை அவங்க பண்ணுறாங்க ஆக்சுவலாக. அதனால் அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பாஜக தாவேக்காவுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதனால் அங்கே ஆசை வார்த்தைகள் காமிச்சு அவங்க இழுக்கிறதுல ஒன்றும் அதை தெரிஞ்ச விஷயம் சொல்கிறத விட அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்றது தான் முக்கியமான விஷயம். ஆனால் இவங்க போகிறவங்கலாம் துரோகிகள்னு தான் இவர் சொல்கிறார். யார் சொல்கிறாரு? பழனிசாமி சொல்கிறார். இல்லை ஆசை வார்த்தைகள் குதிரை பேரம் காட்டுறதுலாம் அதிமுக உண்மையான தொண்டர்கள்ட்ட எடுப்படாது. நான் சொல்கிறது உண்மையான தொண்டர். அவன் இத்தனை வருஷ காலம் அங்கே இருந்தான்ல, உண்மையான தொண்டராக தான் இருந்திருப்பான். பட் அவனுக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய செயல்பாடுகள் பிடிக்கல. இனிமேல் கட்சியோட எதிர்காலம் ஒரு விஷயம். இங்கே தாவேக்காவுக்கு அவங்க ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க, அங்கே நின்று வின் பண்ணலான்னு போகிறாங்கன்றது ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஒன்று தாவேக்காவுடைய தேவை ஒரு விஷயம், இன்னொன்று அதிமுகவுடைய எதிர்காலம் பற்றின ஒரு விஷயம். ஸோ இந்த ரெண்டுமே ஒரு புள்ளியில் சந்திக்குது ஆக்சுவலாக. எதிர்காலம் இல்லை, எடப்பாடியோடு சரியாக இருக்க முடியாது, அவர் நம்மளை பழி வாங்குவார், இல்லை அவரோட தலைமையில் இந்த கட்சி இனிமேல் தேராது அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறான், தாவேக்கா அவனுக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு சரியான இடமா தெரியுது. அங்கே போகும்போது இந்த எம்எல்ஏ இதோடு போக முடியாது, ரிசைன் பண்ணிட்டு போகிறான். தாவேக்காவுக்கு ஒரு தேவை இருக்குது ஆக்சுவலாக. அவங்க இவரை நிற்க வச்சு மறுபடியும் எம்எல்ஏ ஆக்கலான்றாங்க. ஸோ ரெண்டு ஒரு இடத்துல சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு பேரோட தேவை அப்போ அதிமுகவுக்கும் எதிர்காலம் இல்லைன்னு தாவேக்காவுக்கும் தேவை இருக்கும்போது ரெண்டு ஒரு இடத்துல சந்திக்குது. அந்த இடத்த இந்த ஆட்கள் ஃபில்லப் பண்ணுறாங்க கரெக்டாக. அதனால் இவங்க உண்மையான தொண்டர்களாக இருக்க மாட்டாங்க அப்படி இப்படிலாம் அது சொல்கிறதுல ஒன்றும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பலவிதமான அதிருப்திகள் இருக்குது. இப்போ ஜெயக்குமாருக்கே பலவிதமான அதிருப்திகள் இருக்கலாம் தலைமை மேலே. அவரே தலைமையோடு ஒரு கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்கிறாரா தெரியாது. அவரே வருத்தத்தில் தான் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. அதனால் போகிறவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் போகிறவங்களுக்கு இருக்குது. அது கன்வின்சிங்காக சொல்கிறவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க 5 வருஷத்துக்கு மேலே அதிகாரத்தில் அதிமுக இருக்கணும், அது மாதிரி தான் இருந்த வழக்கம், இப்போ இல்லைன்னொன்னே எல்லோரும் விட்டுட்டு போகிறாங்க
அடுத்த 5 வருஷம் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க யாரும் விரும்பலை, அதனால் போகிறாங்க. ஆனால் போகிறவங்களுக்குலாம் அதிகாரம் கிடைக்குமா? தாவேக்கால சொல்ல முடியாது. மந்திரி பதவி கிடைக்குமா? சரி, நிற்கிறதுக்கான வாய்ப்பாவது கொடுப்பாங்களா? தெரியல, சொல்ல முடியாது. எந்த இடத்துல நிற்பாங்க, நிற்க மாட்டாங்க, அது விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு தெரியாது. வாய்ப்பாக கொடுக்கல வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு சூழல் இருந்தால் வந்து அந்த குற்றச்சாட்டு வைத்தால் கூட உங்களுக்கு எடப்பாடி மேலே வைக்கிற குற்றச்சாட்டு மாதிரி உங்களுக்கு எடுபடுமான்னு தெரியாது விஜய் கிட்ட இருக்க பிம்பத்துக்கு. ஆமாம், அது வந்து எடுபடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அங்கே ஒன்ஸ் நீங்கள் தலையை கொடுத்துட்டீங்க அங்கே, இனிமேல் நீங்கள் அதுலேருந்து வெளில வரது ரொம்ப கஷ்டம். சீட்டு கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி நீங்கள் கொஞ்ச காலம் அங்கே இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுறீங்க. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நீங்கள் ஏதோ எதிர்பார்த்து போகிறீங்க, அது உங்களுக்கு நடந்தால் சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் வந்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க, இவரை எதுக்காக நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம்? நம்ம ஓட்டு போட்டது பழனிசாமி சிஎம் மாதிரி தான் நம்ம ஓட்டு போட்டோம். அதனால தான் இவர் எம்எல்ஏ ஆகணும் ஓட்டு போட்டோம். திருப்பி மீண்டும் என்னைய எம்எல்ஏ ஆகணும் மறுபடியும் ஒரு ஓட்டு போடணும். ரெண்டாவது இவர் வந்து தாவேக்கா இன்னொரு கம்ப்ளீட்டாக தாவேக்காவுக்கு எதிர்த்து நம்ம ஓட்டு போட்டோம் பழனிசாமி. இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சு இவருக்காக நம்ம ஏன் ஓட்டு போடணும்? நம்ம அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், அதனால மறுபடியும் நம்ம அதிமுக தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. இல்லை அதிமுக வேண்டாம், அதிமுக சரியில்லை, கட்சி சரியில்லை, இப்போ திமுக ஓட்டு போடணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று இவர் ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் வரதுக்கான காரணம் என்ன? இவருடைய சுயநலத்துக்காக இவர் பண்ணுவார், அதுக்கு நாங்கள் மறுபடியும் ஒரு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. தாவேக்காவோட சுயநலத்துக்காக இவர் ரிசைன் பண்ண சொல்லிட்டு நிற்க வைப்பாங்க, அதுக்காக நாங்கள் ஓட்டு போடணுமா? இல்லை இவரோட சுயநலத்துக்காக இவர் அதிமுகலேருந்து போவார், ரிசைன் பண்ணுவார், நிற்பார், இவரோட சுயநலத்துக்காக நான் ஓட்டு போடணுமா? தாவேக்காவுக்கு ஒரு தேவை இருக்குது, இவங்களுக்கு ஒரு சுயநலம் இருக்குது. இந்த ரெண்டுத்துக்காக நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அது வேறு மாதிரி முடிவு போகும். அதனால் நினைப்பாங்களா எனக்கு தெரியாது. ஆனால் நாளைக்கு இவங்க வின்மெண்ட் ஆக வச்சுக்கோங்களேன், அப்போ தாவேக்கா என்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா, மக்களே அங்கீகரிச்சிட்டாங்க, தாவேக்கா வந்து மெஜாரிட்டி சுயமாகவே ஒரு மெஜாரிட்டி வரணும்னு மக்கள் விரும்புகிறாங்க, அதனால் தாவேக்காக்கு மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க, மக்கள் வந்து அதிமுக ரிசைன் பண்ணதை ஒத்துட்டாங்கன்ற மாதிரி கூட வரும். ஆக்சுவலாக இந்த குதிரை பேரெல்லாம் நடக்கலை பார்த்தீங்களா, மக்கள் ஒத்துட்டாங்கன்னு வரும். ஆனால் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் அங்கீகாரம் வந்து இந்த குற்றச்சாட்டை ஒட்டுமொத்தமாக வந்து ஒன்றும் இல்லாத பண்ணிடாது. ஆக்சுவலாக இந்த குற்றச்சாட்டுகள் இருக்க தான் செய்யும். குதிரை பேரம் தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்றதுக்காக குதிரை பேரம் பாஜக பண்ணலையா? அவங்க ஆட்களெல்லாம் வெற்றி பெற்று தானே மறுபடியும் வந்தாங்க. அப்போ குதிரை பேரன்ற பேச்சு அங்கே இருக்க தானே செய்யுது. அதனால் குதிரை பேரம் இருக்க தான் செய்யும். தேர்தலில் வெற்றி பெற்றதுனால அந்த பேச்சு போகும்னு சொல்ல முடியாது. தாவேக்கா கூட்டணியில் இருந்து கொண்டு தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகா திருமாவளவன் இவங்க எல்லாமே இந்த மாதிரி எம்எல்ஏக்களை ரெசைன் பண்ணிட்டு வந்து சேர்றதை என்டர்டெயின் பண்ண வேணாம் அப்படின்றத சொன்னாங்க. திருமாவளவனும் அதை சொன்னார். இன்னும் சொல்ல போனால் திருமாவளவன் ஏன் ஆதரவு கொடுத்தேன் முதல் பேசும்போது அதிமுகவை கரைந்துவிடும், அதிமுக கரைந்துவிடக்கூடாது, நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றால் அதிமுக உடைந்திருக்கும்னு பேசினார். இன்னைக்கு திருமாவளவன் அதிமுகவிலிருந்து ஏன் ரிசைன் பண்ணிட்டு வராங்கன்னா அங்கே உட்கட்சி பிரச்சனை அதனால் வருகிறார்கள் அப்படின்னு பேசுகிறாரு. ஏன் இந்த 40-50 நாளுக்குள்ளே என்ன திடீர் என்று மாற்று கருத்துக்கள்? இவங்க சொன்னது சிபிஎம்மோ அல்லது திருமாவளவன் சொன்னதோ வந்து விஜய் கேட்கல. ஃபர்தராக ஆட்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ அவர் ஒரு நோக்கத்தில் செயல்படுறாரு. அவர் சொல்வது பெருசாக எடுபடலை, அவர் கேட்கல. அவர் தாவேக்கா சார்பில் ஒரு 120-122 எம்எல்ஏக்கள் இருக்கணும்னு அவர் விஜய் நினைக்கிறார். அந்த நோக்கத்தில் அவர் ஒர்க் பண்ணுறார். ஏன்னா இவங்களை வச்சுட்டா வச்சுக்கோங்களேன், சிபிஎம்மோ விடுதலை சிறுத்தைகளோ அவங்க ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஒரு போதை மாத்திரை விஷயத்தில் ஒரு மந்திரி மாட்டின்றார்ல, அவர் தான் நிரூபிக்கணும்னு திருமாவளவன் சொல்கிறார். அவர் தான் தன்னை வந்து குற்றம் செய்யலைன்னு நிரூபிக்கணும், இல்லை அது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு பொய்ன்றதை நிரூபிக்கணும்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ டெல்லி பிரதிநிதி போட்டது கூட வந்து கருத்துக்கள்லாம் சிபிஐலாம் சொல்கிறாங்க, போட்டது சரியில்லை, தூய்மை பணி தனியார் மையம் கொடுத்தா அதுக்கு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க கூடாதுன்னு. உடனே விஜய் வந்து அந்த இதை வாபஸ் வாங்க வேண்டிய அவசியம் வருது. அப்போது எதிர்காலத்தில் வரப்போகிற காலத்தில் அரசாங்கம் எடுக்கிற பல விஷயங்களில் வந்து இந்த சிபிஐக்கோ சிபிஎம்முக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லையா? அந்த கருத்து வேறுபாடு இருக்கும்போது விஜய் வந்து அதை கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார். தான் நினச்சதை அவர் செய்ய முடியாத இடத்துல இருப்பார். அப்போது அவர் என்ன நினைக்கிறாரு, இவங்கள தற்சமயத்துக்கு இவங்க வந்தாங்க ஓகே, நீண்ட நோக்கத்தில் பார்க்கும்போது ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி இருக்குது பெட்டர் தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை ஒர்க் பண்ணுறாங்க. அதிமுகலேருந்து ஆளுங்களை எடுத்து ராஜினாமா பண்ண வைக்கிறது, அங்கே நிற்க வச்சு ஜெயிக்கிறாங்களா இல்லைன்னு பார்க்கணும், ஜெயிக்க வைக்கிறதுன்ற ஒரு ஐடியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகிடுது, 120 பேர் தாவேக்கால வந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இவங்க சொல்கிறதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திமுக ஆட்சியில் திமுக ஏன் இவங்க சொன்னதெல்லாம் கேட்கலன்னா திமுகவுக்கு ஒரு மெஜாரிட்டி இருந்து அதனால் கேட்கல. இந்த ஆட்சியில் ஏன் இவர் கேட்க வேண்டிய கட்டாயத்தை தலைப்படுறாருன்னா இப்போ மெஜாரிட்டியில் கேட்க வேண்டிய கட்டாயத்தை தலைப்படுறார். நாளைக்கு கேட்க வேண்டிய நெசிட்டி வருமே நம்ம, அதனால் நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டியை வச்சுருந்தா இவங்க சொல்கிறத எல்லா நியாயமான விஷயங்களை கேட்கலாம். ஆனால் நான் ஒரு அரசாங்கத்தில் நான் இருக்கேன், சில முடிவுகள் எடுக்கிறேன், அது இவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் அதை வித்ட்ரா பண்ண வேண்டிய கட்டாயம் எனக்கு வரும். நான் நாளைக்கு பாஜகவோட நிதி வாங்குறதுக்கு பல விதமான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ இவங்க எதிர்த்து ஏதாவது சொல்லுவாங்க, அது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி அப்படின்ற எண்ணத்தில் ஒர்க் பண்ணுறார். அதனால் இவங்க பேச்செல்லாம் எடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு தொடக்கமே ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்குது. ரத்தன் பண்டிட் அவரை போட்டு வித்ட்ரா பண்ணது
இந்த நெருக்குதல்லாம் ஒரு காரணம், அதனால இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு ஆமாம். ஏன்னா இவங்க வந்து அன்கண்டிஷனலாக வந்து எந்த கட்சியும் சப்போர்ட் பண்ண முடியாது. சிபிஐயோ சிபிஎம்மோ அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அன்கண்டிஷனலாக ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஆனால் போன வாட்டி அவங்க வேங்கவேல் பிரச்சனையோ சாம்சங் பிரச்சனையோ போராடினாங்கன்னா திமுக அதை சரியாக கண்டுக்கல அப்படின்னா அவங்க மெஜாரிட்டியில் இருந்தாங்க. அப்போ அதே எண்ணம் தான் விஜய்க்கும் இப்போ இருக்குது. நம்ம மெஜாரிட்டியில் தான் அவங்க சொல்கிறத கண்டுக்க வேண்டாம் அப்படின்னு அந்த எண்ணத்தில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அதிமுகலேருந்து போகிறாங்க. ஆர்பி உதயகுமார் கூட தாவேகாவின் தலைமையின் திட்டம் என்னன்னா 12 இடைத்தேர்தலை கொண்டு வர வேண்டும் தொகுதிகளுக்கு அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. அப்படின்னா இன்னும் ஆட்கள் இருக்கிறாங்க அதிமுகலேருந்து போகிறாங்க அப்படின்றத அவர் ஒரு இண்டிகேஷன் காட்டுறாரு. திருமாவளவன் வந்து திமுக ஏற்கனவே சொல்லி கொண்டு இருந்தது இந்த ஆட்சி இன்னும் எத்தனை மாத காலம் தெரியல அப்படின்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. திருமாவளவன் இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் எந்த இடையூறும் இல்லாமல் செல்லும், அந்த ஆட்சிக்கு விசிக துணை நிற்கும்னு பேசுகிறாரு. அப்போ இங்கே வந்து அவங்க ஒரு இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி தமக்கு வேணும் அப்படின்ற எண்ணத்தில் தாவேகா நகர்ந்துட்டு இருக்குது. நாங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பாதுகாப்போன்னு விசிக சொல்லுது. திமுக அந்த ஆட்சி நீடிக்குமா, நகருமா, எத்தனை மாதம் தாங்கும் அப்படின்னு அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன இதில் ஒரு கிளாரிஃபி? இல்லை, அதாவது தாவேகாவுக்கு இந்த பை எலெக்ஷன்ஸ் மூலமாக ஒரு 120 நம்பர்ஸ் வந்துடுது வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த கூட்டணி கட்சிகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கூட்டணி கட்சிகள் வந்து நாங்கள் 5 வருஷம் இல்லை வரல, மெஜாரிட்டி வரல, ஏதோ தோத்துட்டாங்க, ஏதோ நடந்து வச்சுக்கோங்க, இவங்க 5 வருஷம் தொடர்ந்து ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது வந்து அரசியலில் வந்து எதையுமே நீங்கள் சொல்ல முடியாது, ரூல் அவுட் பண்ண முடியாது. என்ன மாதிரியான நாளைக்கு அடுத்த வருஷம்லாம் என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வரும், இந்த கவர்மெண்ட் எப்படி நடந்துக்கும், இவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நாங்கள் ஆதரிப்போம்னு அவர் சொல்கிறார், நாளைக்கு என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக சொல்கிற ஆட்சி கவுந்துரும், எப்போ வேணால் தேர்தல் வரும், அதுவும் சரியில்லை. ஏன்னா இந்த ஆட்சி கவிழ்றது வந்து தற்சமயத்துக்கு கவிழ்றது வந்து நிச்சயமாக மக்களே மீண்டும் ஆட்சி தேர்தல் வச்சா இந்த ஆட்சி தான் அனுதாபத்தில் அவர் வந்துடுவார். அதனால் இந்த கவர்மெண்ட்டை செயல்பட விடணும். அது செயல்படும் போது தவறாக செயல்படுதா, மக்களுக்கு விரோதமாக செயல்படுதான்னு அலோவ் பண்ணி பார்க்கணும். அதுதான் திமுகவுடைய வேலையாக இருக்கும். எதிர்கட்சியோட வேலை வந்து அப்படி செயல்படும் போது அதை வந்து மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஆட்சியை தேர்ந்தெடுத்தீங்கன்னு அப்படி பிரச்சாரத்தை கொண்டு போகணும். உங்கள் கட்சியை சீரமைக்கணும். பல வேலைகள் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதை விட்டு நீங்கள் தொண்டர்களுக்கு ஒரு ஏதோ நம்பிக்கை கொடுக்கணுன்றதுக்காக இந்த ஆட்சி எப்போ வேணால் கவுந்துரும், 6 மாதத்தில் கவரலாம், இல்லை 2 வருஷத்தில் கவரலாம், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இவங்க ஆட்சியை நடத்தட்டும், அதில் தவறு பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் பாருங்கள், உங்கள் கட்சியை நீங்கள் சரி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு இமீடியட்டாக உங்கள் திமுக முன்னாடி இருக்கிற இது வந்து அவங்க கட்சியை சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. 38 பேர் போய் ஏதோ குழுவெல்லாம் போயிட்டு ஆராய்ஞ்சிட்டு வந்தாங்க, அது இன்னும் ஆக்ஷனே எடுக்காத உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்கள் கட்சியை வந்து கீழ்மட்டத்தில் எங்கே நம்ம கோட்டை விட்டோம் அந்த இடத்துல ஆராய்ச்சி பாருங்கள். அதை சரி பண்ண வேண்டிய வேலைகள்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக கூட்டணி கட்சிகளை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தாவேகா கூட்டணி கட்சிகளை பொறுத்த மட்டும் அவங்க டக்குன்னு ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏதாவது மேஜரான விஷயங்கள் நடக்கும்போது அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நடக்கும்பொழுது நமக்கு ஒரு ஆதரவு இருக்கணும்னு விஜய் அந்த சுயமான ஒரு மெஜாரிட்டி வேணுற அந்த ஆங்கிளில் தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ஆக்சுவலாக நன்றி சார். தேங்க்யூ.